அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலையில் காணலாம். அன்னைக்கு பார்ப்பேன், பார்க்காம போவேன். அன்னைக்கு வந்த பேப்பர்ஸ் தான் நான் பேச முடியும். அதனால் வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றத்தில் இருக்குது. நாங்கள் நீதிமன்றத்தில் அது வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் மேலே எந்த ஒரு தவறு இல்லை என்றதை நாங்கள் எடுத்துருக்கோம். இப்போ தேர்தல் நாளைக்கு வாக்குப்பதிவு நடைபெறுது. அதிமுக வந்து களத்தில் நீங்கள் பரப்புரையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கீங்க. இந்த பணம் பிரச்சனை எங்கேயாவது தென்பட்டிருக்கிறா அதிமுக சார்பாக? இல்லை, இப்போது ஒரு நாங்கள் எப்போதுமே வந்து பணநாயகத்தை நம்பி இல்லை, ஜனநாயகத்தை நம்பி தான் இருக்கோம். ஆனால் சில கட்சிகள் அவர்களெல்லாம் பொதுவாகவே வந்து குறிப்பாக ஆளும் வர்க்கம், அந்த ஆளும் வர்க்கம் வந்து பணத்தையே வந்து தான் நம்பி இருக்கு. ரெண்டு ஆளும் வர்க்கம் தான் சொல்கிறேன். ரெண்டு ஆளும் வர்க்கமும் பணத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. அதனால் பணத்தை கொடுத்து வாக்காளர்களை ஏமாற்றலாம், ஒரு வாக்குகளை பெற்று விடலாம் என்ற ஒரு நப்பாசில் இருக்கின்றார்கள். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பணத்தை கொடுத்தா வாங்கிக்கிங்க, ஆனால் ஓட்டு எங்களுக்கு தான் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மக்களுடைய மனநிலையாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா மக்களுக்கு தெரியும், அது அவங்க வீட்டு பணத்தை கொடுக்கல, கொள்ளையடித்த பணம் தான் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. சரி, வர்றது எதுக்கு வேணான்னு சொல்லுவான், வாங்கி போட்டுட்டு போடுற கட்சிக்கு போடுவாங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. அதனால் நாங்கள் நம்பியிருப்பது மக்களை, நாங்கள் நம்பியிருப்பது ஜனநாயகத்தை. ஆனால் இந்த ஆளும் இரண்டு வர்க்கங்களும் அது வந்து பணநாயகத்தை தான் நம்பியிருக்கு. பாண்டிச்சேரியும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து மத்தியில் இருக்கின்ற ஒரு ஆளும் வர்க்கம் இன்றைக்கு வந்து ஒரு பணத்தை மட்டுமே நம்பி வந்து வாக்காளர்கள் அளித்ததெல்லாம் அங்கே வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு தேர்தலே நிறுத்தின அளவுக்கு அங்கே வந்து பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டில் இல்லை பாண்டிச்சேரியில் போயிடுச்சுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன சொல்லுங்க அன்பழகன்? எல்லா தொகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொகுதி தானே. அதில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க. அதாவது என்னை பொறுத்தவரை வந்து சென்னைன்னும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய பொதுச்சாருடைய அறிவுரையின் பேரில் முழுமையாக வந்து எல்லாமே வந்து வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை அதை வந்து ஒரு கண்காணித்து மானிட்டர் பண்ணுற பொறுப்பு என்ற அடிப்படையில் என்னுடைய கடமையை நான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் ஒரு ஃபிசிக்கலாக பொதுவாக பார்த்திங்கன்னா வட சென்னைக்கு ஒரு பொறுப்பாளர் அடிப்படையில் நான் பாட்டு வந்து வேட்பாளரோட வந்து களத்துக்கு போனேன். என்னுடைய மகனை பொறுத்தவரை ஒரு இண்டிபெண்டன்ட்னா நான் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் கிடையாது. ஒரு அதாவது வந்து கட்சி சார்பாக நிற்கிற ஒரு வேட்பாளர். அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லாம் ஆற்றல், திறமை, அறிவு எல்லாமே இருக்குது. அதை மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா என்ன? அதனால் எல்லா விதமான அளவுக்கு அது நீந்தி கரை சேர்க்குற அளவுக்கு வந்து அதுக்கு தெம்பு, தைரியம், திராணி எல்லாமே இருக்குது. அதில் ஊரார் குழந்தையை ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானே வளரும். எனவே அந்த அடிப்படையில் அதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுத்தல அது வந்து தன்னால் நீந்தி வந்துடும், கரை சேர்ந்துடும். பொதுவாகவே வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தை பற்றியில் இப்போ கூட நம்முடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நெல்லை மாவட்டத்தில். அதாவது 1 கோடி ரூபாய் அதை வந்து பிடிக்கிறாங்க. அவர் சொன்னது வந்து கதாநாயகர். அந்த கதாநாயகர் யாருன்னு தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.